வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, தத்துவங்களிலே மிக உயர்ந்த தத்துவம் இறைவனை பற்றிய தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் அந்த இறைவனையே உணர்வதற்கான தத்துவம் இந்த மனம், எண்ணம் பற்றிய தத்துவம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனம், எண்ணம் பற்றிய ஆழமான புரிதல், தெளிவுதான் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான ஒரு தூண்டுதலை, சூழலை ஏற்படுத்துங்கிறதுனால மகரிஷி அவர்கள் முதல் பயிற்சியாக தற்சோதனையில எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சியை வைத்தாங்க. இந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி எவ்வளவு உயர்வு அப்படின்னு சொன்னா, அது மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப நமக்கெல்லாம் யார் ஞானி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. யார் ஞானம் அடைந்தவர்கள், யார் ஞானி, நாம ஞானம் அடைஞ்சிட்டோமா அப்படி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இப்ப மகரிஷி சொல்றாங்க, இந்த எண்ணங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, எண்ணத்தினுடைய சிறப்பு, எண்ணத்தினுடைய ஆற்றல், சக்தியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த எண்ணம் எவர் ஒருவருக்கு எப்பொழுதுமே, இந்த வார்த்தை முக்கியம், எப்பொழுதுமே, எனி டைம் ஆராய்ச்சியிலேயே இருக்குதோ. ஆராய்ச்சினா என்ன? எனக்கு என்ன எண்ணம் வருகிறது, இந்த எண்ணம் எதனால் வருகிறது, இந்த எண்ணத்தினுடைய காரணம் என்ன, இந்த எண்ணம் செயலுக்கு வந்தால் விளைவு என்ன ஆகும், இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இது எனக்கு தேவையா தேவையில்லையா, சரிதானுங்களா? அப்ப தேவையில்லைன்னா எப்படி இதை விடுறது, தேவைன்னா எப்படி இதை மேம்படுத்துவது. அப்ப நம்முடைய எண்ணம் பற்றிய ஒரு ஆராய்ச்சியில யார் ஒருவர் எப்பொழுதுமே இருக்கிறாரோ, ரெண்டாவது ஆராய்ச்சி மட்டும் இல்லை, அது தூய்மையாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போதுதான் தெரியும் அது தூய்மையா இருக்குதா இல்ல அசுத்தமா இருக்குதான்னு. அப்ப எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம்னா ஒரு மனிதனுடைய எல்லா செயலுக்கும் மூல எண்ணம் தான். அப்ப அந்த எண்ணம் தூய்மையா இருக்கு அப்படின்னா அவனுடைய சொல் தூய்மையா இருக்கும், அவனுடைய செயல் தூய்மையா இருக்கும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் தூய்மையா இருக்கும், அவனுடைய வாழ்க்கை தூய்மையா இருக்கும், அவன் ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான்னு அர்த்தம். அப்ப அந்த எண்ணம் தூய்மையாகவும் ஆராய்ச்சியும் எப்பொழுதும் எவரொருவருக்கு இருக்கிறதோ அவர்தான் ஞானி என்று மகரிஷி தெளிவா நம்மகிட்ட சொல்லிட்டார். இப்ப ஞானத்திற்கு நம்ம அடையாளம்னு எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வந்ததுன்னா இந்த கேள்வியை எடுத்து முன்னாடி வைங்க. நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே ஆராய்ச்சியோடும் தூய்மையோடும் இருக்குதா, நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். யார்கிட்டையும் போய் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ண வேண்டாம். அது நடக்கலைன்னா நம்ம இன்னும் ஞானம் அடையல. அதை நோக்கிய பயணத்துல நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தை தீவிரப்படுத்தணும். அப்ப எண்ணத்தை தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தணும்னா அதுக்கு எண்ணத்தை நீங்க ஆராய்ச்சி செய்யணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? அதனாலதான் மகரிஷி அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற தற்சோதனை ஒரு மனிதனை ஞானியாக்காமல் விடாதுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு ஒரு உயர்ந்த தற்சோதனை. அது உங்களுக்கு இப்ப சொல்லல, இப்ப எண்ணத்தினுடைய சிறப்பை மட்டும் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். சரி, அதுல சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை மட்டும் நம்ம சரியா பண்ணா போதும், வேற எந்த பயிற்சியும் பெருசா செய்ய தேவையில்லை. தற்சோதனை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள எல்லாமே அடக்கம்.
அத்தனை தீய குணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு அற்புதத்தை அந்த பயிற்சி நடத்திடும். அது பின்னாடி பார்ப்போம். சரி, என்னன்னா அதை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க குண்டலினி தியானம் பண்ணணும். அப்பதான் அந்த பயிற்சியை வெற்றி பெற முடியும். இப்ப நீங்க சொல்றதுனால நான் சொல்லிட முடியும், நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பட் அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க குண்டலினி தியானம் ஸ்டார்ட் பண்ணணும். நாம இந்த மாதம் நாளைக்கு ஒரு பௌர்ணமி வருது இல்லையா? நாளைக்கு ஒரு பௌர்ணமி வருது. பார்ப்போம். நம்ம அடுத்த வரக்கூடிய அமாவாசையிலையோ இல்லை ஏதாவது முந்தின நல்ல நாள்லயோ நம்ம பார்த்து உங்களுக்கு அந்த தீட்சை கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். இப்போ பஞ்சபூத நவர்தவம் 48 நாள் டீப்பா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுட்டோம். ஏன்னா இதுலயே நிறைய மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்த்துருவீங்க. இந்த சரியா முறையா பண்ணிட்டு வந்தாலே பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும். சரி, அதை தொடர்ந்து அந்த தியானத்தையும் அந்த தற்சோதையும் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த எண்ணம் எவ்வளவு ஆற்றல் மிக்கதுன்னு நம்ம பார்த்தோம், எவ்வளவு வேகமாக செல்கிறதுன்னு பார்த்தோம், எவ்வளவு தூரத்திற்கு செல்கிறதுன்னு பார்த்தோம். சரிங்களா? இந்த எண்ணம்ங்கிறது ஒரு அலை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு விதமான அலைச்சுழல் வேகத்துல இயங்குதுங்கிறத நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மனதினுடைய அலைச்சுழல் வேகம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர். நம்ம மனம் இருக்கு இல்லையா? மனம்ங்கிறது ஒரு அலை. எண்ணம் தான், எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். இந்த மனம் இயங்குறதுக்கு அந்த அலைக்கு ஒரு வேகம் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம எண்ணங்களும் ஒரு அலை தான், காந்த அலை தான். அது இயங்கும் போது அதுக்கு ஒரு வேகம் இருக்கு. இப்ப அந்த வேகத்தை 4 பிரிவா நமது விஞ்ஞானிகள் பிரிச்சிருக்கிறாங்க. ஆல்பா, பீட்டா, தீட்டா, டெல்டா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பீட்டா. முதல்ல பீட்டா. இது ஆங்கில வார்த்தையா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டா அலைச்சுழல் வேகம், ஆல்பா அலைச்சுழல் வேகம், தீட்டா அலைச்சுழல் வேகம், டெல்டா அலைச்சுழல் வேகம். இப்படி 4 நிலைகள்ல நம்முடைய மன அலைகள், என்ன அலைகள் இயங்குறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த அலை 4 விதமா இருந்தாலும் அதுக்கு ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தை விஞ்ஞானிகள் எந்த வேகத்திலிருந்து எந்த வேகம் வரைக்கும் வந்தா எந்த அலை அப்படிங்கிறதையும் குறிச்சு வச்சிருக்காங்க. ஒரு மனித மன அலை, என்ன அலை, ஒரு நிமிஷத்திற்கு ஒரு அலையும் ஒரு நிமிஷத்திற்கு 40 அலையும். சரிங்களா? நீங்க வண்டியில பயணிக்கிறப்ப இந்த ஸ்பீடோ மீட்டர் பார்த்துருக்கீங்கல்ல? ஸ்பீடு காமிக்கும்ல, 10, 20, 50, 100ன்னு காமிக்குதுல்ல, ஸ்பீடு காமிக்கிற மீட்டர். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு மீட்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆர்பிஎம்னு போட்டிருப்பாங்க. அதுல 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். காரு இதுல எல்லாம் பார்க்கலாம், பைக்லயும் இப்ப இருக்கும். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அது வண்டியை ரேஸ் பண்ணீங்கன்னா 4, 5 வரைக்கும் ஏறும். வண்டியை ரேஸ் பண்றது விட்டுட்டீங்கன்னா கீழே வந்துடும், 1 அந்த அளவுக்கு வந்துடும். அது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த இன்ஜின்குள்ள அந்த சுழற்சி நடக்குது இல்ல, அந்த சுழற்சி ரொட்டேஷன் பெர் மினிட்னு பேர். ஆர்பிஎம் அப்படின்னா ரொட்டேஷன், சுழற்சி பெர் மினிட். 1 மினிட்டுக்கு எத்தனை சுழற்சி அந்த இன்ஜின் சுழலுதுன்னு காமிக்கிற அந்த ஆர்பிஎம். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுழலுதுங்கிறத நீங்க அங்க பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அது போல நம்ம மனதில் இருக்கிற அலைகள் ஒரு நிமிஷத்துக்கு, சரிங்களா, எத்தனை அலை அலையுது அப்படிங்கிறத வச்சு இந்த மனதினுடைய அலைச்சுழல் வேகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப குறைந்தபட்சம் எவ்வளவு வேகத்துல இயங்கும்? ஒரு செகண்ட். இது சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு ஒரு நொடிக்கு எத்தனை சைக்கிள் சுழற்சி ஆகுது நம்ம மனசு அப்படிங்கிறத வச்சு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. சிபிஎஸ், சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அது ஒரு சைக்கிள்ஸ் பெர் செகண்டும் இருக்கலாம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்டும் இருக்கலாம்.
சரிங்களா? இது 1 to 40 cycles per second மனித மனதினுடைய வேகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நான் மேல இருந்து வர்றேன், 40ல இருந்து 39, 38, 37 இந்த ஃப்ரீக்வன்சியில 13 வரைக்கும், எத்தனை வரைக்கும்? 13 வரைக்கும், அதாவது 40ல இருந்து 13 வரைக்கும் அந்த அந்த அலைச்சுழல் வேகத்தை பீட்டா அலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா உணர்ச்சி வயப்பட்ட அலை அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் புரிதலுக்காக. இந்த அலைச்சுழல் வேகத்துலதான் மனிதனுக்கு கோபம், கவலை, பொறாமை, வெறுப்பு, சண்டை, சச்சரவு, துன்பம், துக்கம் எல்லாமே இந்த அலைச்சுழல் வேகத்துல நம்ம மனம் இயங்கும் போது நடைபெறக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள். பேராசை, கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, வஞ்ச உணர்வு, சரிங்களா, பயம், பொறாமை, இது அத்தனையுமே இந்த ஃப்ரீக்வன்சில ரெக்கார்ட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு 93.5 அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியன் எஃப்எம் எடுக்குது இல்ல, சரிங்களா? அப்ப சூரியன் எஃப்எம்முக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அந்த மாதிரி கோபம் அப்படிங்கிற உணர்வுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, கவலை அப்படிங்கிற உணர்வுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. புரியுது இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இயற்கையில அமைஞ்சிருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி போனீங்கன்னா தான் அந்த உணர்ச்சிக்குள்ள நீங்க போக முடியும். அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனாலும் நீங்க அந்த உணர்ச்சிக்குள்ள போயிருவீங்க, நீங்க அந்த உணர்ச்சிக்குள்ள போனாலும் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வந்துடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்றீங்க, இந்த வாழ்க வளமுடன்கிற வார்த்தை அமைதியா சொல்லுமா, கோபத்துல சொல்லுவோமா? அமைதியா சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு 13 ஃப்ரீக்வன்சில அல்லது 12 ஃப்ரீக்வன்சில வாழ்க வளமுடன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த வாழ்க வளமுடன் 12 ஃப்ரீக்வன்சில பதிவாயிடுச்சு. இப்ப நீங்க எப்ப வாழ்க வளமுடன் சொன்னாலும் உங்க ஃப்ரீக்வன்சி 12க்கு வந்துடும். இது இயற்கையினுடைய நியதி. ஏன்னா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியில சொல்லி பழகி இருக்கீங்க. அதே சமயம் நீங்க எப்ப வாழ்க வளமுடன் சொன்னாலும் ஃப்ரீக்வன்சி 12க்கு வர்றது இயற்கை. நீங்க எப்ப 12 ஃப்ரீக்வன்சிக்கு வந்தாலும் வாழ்க வளமுடன்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு தோன்றும். இது இப்படி இப்ப புரியும். ஒரே நிமிஷம், உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்லியிருக்கேனான்னு தெரியல, நான் திரும்ப அதே உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற. ஏன்னா இந்த எண்ணத்தை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு பயன்படுத்துறோம், ஏன் இன்னைக்கு நம்ம நினைக்கிற எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில நாம நினைச்சதை நடத்த மாட்டேங்குது, ஏன் எதிர்மறையா நிறைய நடக்குது, சரியானா, அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அதாவது இப்போ நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிதாங்களா? காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க, பக்கத்தால ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, சரிதாங்களா? ஒரு கத்தியில வெட்டிட்டு இருக்கீங்க, அது பார்த்துட்டே இருக்கு. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கையில எடுத்து கிடைச்சதுன்னா அது எடுத்துட்டு விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கத்தி அது பார்த்துட்டே இருக்குது, உங்ககிட்ட கொடுங்கன்னு கேக்குது, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ திடீர்னு வெளியில சிலிண்டருக்காரர் வந்துட்டு கூப்பிடுறாரு, ஏங்கம்மா சிலிண்டர் வந்துருச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு. இப்ப நீங்க அந்த கத்தியும் அந்த காயும் ரெண்டையும் அங்கேயே வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போவீங்களா? அப்படின்னா போக மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? காய் அங்கேயே இருக்கும், கத்தி மட்டும் எழுந்திருச்சு, ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும், நீங்க வச்சுட்டு போயிட்டு அவன் எடுத்து ஏதாவது வேலை பார்த்துருவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த கத்தியை மட்டும் எடுத்து அந்த ரேக்லயோ நீங்க இருக்கிற செல்ஃப்லயோ ஏதாவது ஒரு ஓரத்துல சொருகி வச்சுட்டு போவீங்க. இப்ப நீங்க ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கிறீங்க, சரிங்களா? இப்ப அமைதியான மனநிலையில் இருக்கிறப்ப அது யோசிச்சு இந்த குழந்தை எங்க வச்சா எடுக்காதுன்னு யோசிச்சு அந்த கத்தி எடுத்து சொருகி வச்சுட்டு போயிருப்பீங்க.
ஐயா மியூட் ஆயிடுச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல கோபம் வந்துருச்சு. போன தடவை ஜிபே பண்ணி தானே அனுப்பிச்சோம். அப்புறம் நீங்க பாட்டுக்கு நீங்க ஒரு டைம் ஜிபே பண்ண சொல்லுவீங்க, ஒரு டைம் பணம் எடுக்க சொல்லுவீங்க. கொடுக்கறது எங்க விருப்பம், ஜிபே இருக்குதா இல்லையா சொல்லு அப்படின்னு ஒரே சண்டை அங்க. அப்புறம் அவன் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாகி உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, கோபம் ஆயிடுச்சு. அப்புறம் கீழவையோ பக்கத்து வீட்லயோ போய் அதை வாங்கி கொண்டாந்து கொடுத்து அவனை தாட்டி விட்டீங்க. இப்ப அந்த கோபத்துல இருக்கிறீங்க, சரிங்களா? இப்ப உள்ள வர்றீங்க, சிலிண்டர் எடுத்து வச்சாச்சு. இப்ப அடுத்த வேலை காய பாக்குறீங்க, ஞாபகம் வந்துருச்சோ காய் வெட்டிட்டு இருந்தோம், சரிதானா? இப்ப காய் வெட்டுறதுக்கு உட்கார போறீங்க, கத்திய காணும். இப்ப கத்தி தேடுறீங்க, எங்க வச்சேன், இங்க வச்சனா, அங்க வச்சனா, சமையல் கட்டுல வச்சனா, ரேக்ல வச்சனா, எல்லா பக்கம் தேடுறீங்க. கிடைக்குமான இது கத்தி வச்சது யாரு? நீங்க தான். தேடுறது யாரு? நீங்க தான். இப்படி கத்தி இல்ல, நிறைய பேர் பணத்தை பீரோல சொருகி வச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு பேப்பர் சர்டிபிகேட் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, ஏன் கிளிப் ஏதோ ஒரு பக்கம் வச்சிருப்பீங்க, ஏன் செருப்பு ஏதோ ஒரு பக்கம் விட்டுருப்பீங்க, வண்டி ஏதோ ஒரு பக்கம் நிறுத்திருப்பீங்க, சரிதானுங்களா? இப்படி பல விஷயங்களை நீங்க போய் தேடின அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கு. நாம வச்ச ஒரு விஷயத்த நாமளே தேடுறதுங்கிறது ஒரு 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 லூஸ் தனமா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. நான் வச்சது நீங்க தேடுறீங்கன்னா கூட பரவாயில்ல, இப்ப நீங்க வச்சதையே நீங்க தேடுறீங்க. நிறைய பேர் டூ வீலர் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வண்டி விட்டுட்டு அவங்களே அங்க போய் தேடிட்டு கிடப்பாங்க. அப்புறம் அந்த டூ வீலர் கடைக்காரர் சொல்லுவாரு, ஏங்க சார் நீங்க நேத்து மதியம் விட்டீங்களா சார்? ஆமா. அதான் அந்த அந்த பக்கம் தானே சார் போறீங்க, அங்க பாருங்க சார் இருக்கும் அப்படிம்பாரு. அவரு சொல்லுவாரு, நமக்கு அது தெரியாது. ஆமா, எப்படி அவருக்கு தெரியுது? உங்களுக்கு பயங்கர மெமரிங்க. மெமரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரிதானா? அவர் அந்த பிரசன்ட்ல ஃப்ரீக்வன்சியில் இருந்த ஃப்ரீக்வன்சியில இப்பவும் இருக்கிறாரு. நீங்க வண்டி நிறுத்துறப்போ ஒரு அமைதியான நிலையில எங்க நிறுத்தினா வண்டி சேஃபா நிறுத்தலாம், எங்க நிறுத்தினா பெட்ரோல் திருட மாட்டோம், அப்படி எல்லாம் பார்த்து கொண்டு போய் வண்டி நிறுத்துவீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்புறம் இங்க வர்றப்ப, உள்ள வர்றப்ப, அடடா வண்டி எங்க நிறுத்தணும்னு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே உங்க மனதனுடைய அலைச்சூழல் வேகம் மாறி போயிடும். இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, கத்தி ஏன் இந்த அம்மா தேடுது அப்படின்னா, வைக்கிறப்ப தெளிவா யோசிச்சு ஒரு 13 அலைச்சூழல் வேகத்துல அந்த கத்தி இங்க வைக்கலான்னு வச்சிருக்கோம். இப்ப டென்ஷனா உள்ள வருது. இப்ப 16, 20 அலைச்சூழல் வேகத்துல அந்த மைண்ட் இருக்குது. இப்ப அந்த கத்தி எங்க இருக்குதுன்னு தேடுனா கத்தி கிடைக்காது. ஏன்னா இப்ப மனதனுடைய அலைச்சூழல் வேகம் வேற லெவல்ல இருக்கு. இப்ப 93.5ன்னு வச்சாதானே சூரியன் எஃப்எம் வரும். நீங்க 93.8ன்னு வச்சுட்டீங்கன்னா சூரியன் எஃப்எம் வராது, சத்தம் தான் வரும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு. இப்போ விஜய் டிவி போட்டீங்கன்னா விஜய் டிவி தானே எடுக்கும். சன் டிவி சேனல் மாத்தினா தானே சன் டிவி வரும். ஏன்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சியில ஒளிபரப்பாகுது, இது ஒரு ஃப்ரீக்வன்சியில ஒளிபரப்பாகுது. இப்ப ஜூம்ல என்னோட போன் நம்பர் 9944419909 போட்டு ஐடி 1ன்னு போட்டா தானே இதுல ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஜூம், லட்சக்கணக்கான ஜூம் இருக்கு உலகத்துல. நீங்க வேற நம்பர் ஒன்ன போட்டு வேற பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா அந்த ஐடி என்ன இருக்கோ அதுக்கு தான் போகும், அந்த உரை தான் உங்களுக்கு கேட்கும். நான் சொல்றது புரியுதா? ஒரு நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா அந்த நம்பருக்கு தான் போகும். ஏன்னா அது அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த நம்பர் தான் கனெக்ஷன் ஆகுது. அந்த மாதிரி நம்ம பார்க்கிற, கேட்கிற, நினைக்கிற, சொல்லற, செய்யற அத்தனை விஷயங்களும் நமது எண்ணங்கள்ல பதிவாகுது, மனதுல பதிவாகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில பதிவாகுது. அதுல உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள், கோபம், பொறாமை, கவலை, முன்னாடி நான் சொன்ன மாதிரி சண்டை போடுறது, எரிச்சல் அடைகிறது, பிறர் பொருளை பெறணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறது, சரிதானுங்களா? இது எல்லாமே வந்து ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சியான பீட்டா அலையில 13க்கு மேல, சரிதாங்களா? 14ல இருந்து 40 வரைக்கும், அந்த 14ல இருந்து 40 வரைக்கும் இருக்கிறது இந்த உணர்ச்சி வயப்பட்ட அலைகள். சரி, இப்ப அதற்கு அடுத்தது இது வந்து பெரும்பாலும் இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிற மனித குலம் வாழ்ற ஃப்ரீக்வன்சி இந்த பீட்டா அலைச்சொல் வேகத்துலதான் மனிதனே வாழ்றான். பொதுவா எல்லா மனிதர்களும் அப்படித்தான் வாழ்றாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அந்த எண்ணங்கள் இருக்கு. கோபம், பொறாமை போன்ற எண்ணங்கள் வர வர அவங்களுடைய வாழ்க்கை அதற்கு தகுந்தாற் போல ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை, உடல்ல மனதுல நோய்களை கொண்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்போ அதற்கு அடுத்த லெவல் 14க்கு கீழே 13ல இருந்து 8 வரைக்கும்
அது ஒரு ஃப்ரீக்வன்சி. அதை என்ன ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம்னா ஆல்பா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது பீட்டா டாப் லெவல், இது சரிதானுங்களா? அதற்கு அடுத்தது ஆல்பா ஃப்ரீக்வன்சி. இதனோட வேகம் என்னன்னா 13 இருந்து 12, 11, 10, 9, 8, 7, 7 கூட இல்ல, 8 வரைக்கும் தான். சரிதானுங்களா? இந்த 13 இருந்து 8 வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு பேரு ஆல்பா அலை. அப்படியே நான் உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொன்னேன்ல, இது அமைதி நிலை. நம்ம மனம் அமைதியா இருக்கிறப்ப அதிலிருந்து வரக்கூடிய எண்ண அலைகளுடைய வேகம் இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஹையர் ஃப்ரீக்வன்சி, அமைதி நிலையில இந்த ஃப்ரீக்வன்சி. அப்ப இந்த அமைதியான மனதுல எந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும்னா அமைதியான, அன்பான, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துடும் இந்த மனச்சுழல்ல. சரிதானுங்களா? அப்ப இந்த ஃப்ரீக்வன்சியில ஒரு மனுஷன் வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, அவன் தியானம் செய்ய. இங்கதான் தியானத்தினுடைய முக்கியத்துவம் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய எண்ணங்களை சீரமைப்பதற்குத்தான் மகான்கள் இத்தனை யோக பயிற்சிகளை, தியான பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்கங்க. அல்டிமேட் டைம் எண்ணம் தான். அப்ப இந்த எண்ணத்தை எப்படி சக்திப்படுத்தணும், எப்படி சுத்தப்படுத்தணுங்கிறது தான் மொத்த ஆன்மீகமே. ஏன்னா எண்ணம் மாறுச்சுன்னா எல்லாம் மாறிடும். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும்னு ஒரு பழமொழி இருக்கு. சரிதானுங்களா? அதாவது நீங்க பார்க்கிற பொருள் அழகா இருக்கா அழகா இல்லையாங்கிறது முக்கியம் அல்ல. உங்கள் மனம் அதை விரும்புச்சுன்னா, சரிதானுங்களா, அந்த பொருள் அழகாக தெரியும். உங்கள் மனம் வெறுத்தால் அந்த பொருள் உங்களுக்கு துன்பமாக தெரியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, அப்படித்தான். புரியுதா? உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு உங்க எண்ணத்துல இருந்ததுன்னா அஜித்தை பார்த்தா எரிச்சலா தான் வரும். ஆனா அஜித் விஜய் விட அவர் அழகுதான். புரியுதா இல்லைங்களா? ஆனால் ஏன் அஜித்தை பார்த்தா எரிச்சல் வருது? உங்க எண்ணம் விஜயை பற்றிய அழகான எண்ணமா இருக்கு, அஜித்தை பற்றிய வெறுப்பான எண்ணங்களா இருக்கு. சரிங்களா? அப்ப புறத்தில் இருக்கிற போட்டோ ஒன்றை இன்பமாக துன்பமாக தீர்மானிக்கிறது அல்ல. உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம் அது நல்லதாக இருந்தால், அது அழகாக இருந்தால் நீங்கள் பார்க்கிற அனைத்தும் அழகாகும். இப்ப சொல்லுங்க, அப்ப நம்ம வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்கு? உங்களுடைய எண்ணங்களுடைய அடிப்படையில் இருக்கு. நான் அதான் முதல்லயே சொன்னேன். ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், ஆனா நிறைவாக வாழ்கிறார். ஏன்னா அவருடைய மனம், அவருடைய எண்ணம் அந்த நிறைவான தன்மையில் இருக்கு. இன்னும் அவர் யாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போயிட்டார். அவர் 20,000 தான் வாங்குறார், அதுல ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றார், கொடுக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். இன்னொருத்தர் 2 லட்சம் சம்பாதிக்கிறார், ஆனா அவருக்கு நிறைவு வரல, பத்துல, போதுல, இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஒரு பைசா ஒருத்தர் கொடுக்கறது இல்லை. அவரோட வாழ்க்கை ஒரு துன்பமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு, சரியா, உங்களுக்கு எவ்வளவு உறவுகள் இருக்கு, அதெல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியமே கிடையாதுங்க. உங்க மனம் எப்படி இருக்கு, அதுல இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கு, அது நல்லதா இருக்கா, அது தெய்வீகமா இருக்கா, அது உயர்ந்ததா இருக்கா, அது நிறைவா இருக்கா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். சரிதானுங்களா? அதனாலதான் மகான்கள் மேலை நாட்டு தத்துவங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பொருளை பெருக்கினால் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லுது. ஆனா கீழை நாட்டு தத்துவங்கள், இந்திய தேசத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் பொருளை விட்டால் நீ மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லு. அதனால அங்க பொருள் சேர்த்தவன் பெரியவன், இங்க பொருளை விட்டவன் தான் பெரியவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? ரமணருக்கு என்ன சொத்து இருந்தது? ஒரு கோமணம் தான் இருந்தது, ஒரு கைத்தடி இருந்தது. சரிதானுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு என்ன சொத்து இருந்தது? காமராஜருக்கு என்ன சொத்து இருந்தது? வேதாத்திரி மகரிஷிக்கு என்ன சொத்து இருந்தது? சரிதானுங்களா? வள்ளலார் என்ன சொத்தை வச்சுட்டு போனாரு? பட்டினத்தார் என்ன சொத்தை வச்சிருந்தாரு? திருவள்ளுவர் என்ன கோடீஸ்வரரா? ஜீசஸுக்கு என்ன பல ஆயிரம் கோடி சொத்து இருந்ததா? நல்லா நீங்க தெளிவான சிந்தனைக்குள்ள வரணும். இங்க
நான் பணம் வேண்டான்னு சொல்லல, ஆனால் பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பணம் இருக்கலாம், தவறு இல்லை. ராஜாவா இருந்தவங்க கூட ஞானியா இருந்திருக்கிறாங்க, ஆனா பற்றற்று இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த பணத்தால் நமக்கு எதுவும் ஆக போறது இல்லைங்கிறது தெரியும். நம்முடைய மனம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை. சரிதானுங்களா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரிதானுங்களா? பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு அல்ல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எத்தனை கோடி கடனா இருந்தாலும் என்னால முடியும், நான் சமாளிச்சு கட்டுவேன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அந்த பூமியில அவன் வாழுவான், கட்டிடுவான், வாழ்ந்துருவான். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமா இன்னைக்கு சமுதாயம் வந்துருச்சு. ஏன் இல்ல? மனதில தைரியம் இல்லை, மனதில துணிவு இல்லை, போலி கௌரவம் போன்ற பல்வேறு பிரச்சனையும் மனதில் நோயாக மாறுகிறது. சரிங்களா? அப்ப மனதில் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும்னா எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அப்ப உங்களோட மன அலைச்சூழல் வேகம் 13 to 8 வரைக்கும் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆல்பா அலை, அமைதி அலைன்னு பேரு. அந்த அலைச்சூழல்ல வரும்போது இப்ப பீட்டா அலை வேகத்துல நீங்க ஒரு 100 செயல் நினைச்சீங்கன்னா ஒரு 25 செயல் நடக்கும், 75 செயல் நடக்காது. இதுதான் பீட்டா அலைச்சூழல் வேகத்தினுடைய தன்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு 4 விஷயம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். அப்ப நீங்க பீட்டா அலைச்சூழல் வேகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மிச்சம் 3 நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது, இல்லாட்டி ஆப்போசிட்டா நடக்கும். இதே ஆல்பா மன அலைச்சூழல் வேகத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் தியானம் செய்து 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 அவருடைய மன அலைகளை, எண்ண அலைகளை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னா இந்த மன எண்ண அலைகள் அமைதியாக ஆக அதுக்கு ஆற்றல் அதிகமாயிரும். ஆற்றல் அதிகமாகும், அமைதியாகும், பட் ஆற்றல் அதிகமாகும். அது எப்படி சார் சொல்றீங்க? அமைதியாகிறப்ப எப்படி சார் ஆற்றல் அதிகமாகும்? ஃபோர்ஸா இருக்கிறப்ப தான் ஆற்றல் அதிகமாகுங்கிறத நம்ம பார்த்து விஞ்ஞானத்திலேயோ அல்லது ஒரு வாழ்க்கை ஓட்டத்திலேயோ நீங்க பார்த்தது வேகமா இருக்கிறதான ஆற்றல் அதிகமானது. அப்படி கிடையாது. மனதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது அமைதியாக இயங்குகிறதோ அதுக்கு ஆற்றல் அதிகம். சரி, அது வேகமா போக போக அதுக்கு ஆற்றல் அதிகமா இல்லை. சரி, இது மனதினுடைய அடிப்படை நிலைப்பாடு. சரி, இப்போ அந்த மனதினுடைய வேகத்தை நீங்க தியானம் பண்ணி பண்ணி குறைச்சிட்டே வர்றீங்கிறப்ப இப்ப ஆல்பா அலையில நின்று நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா நீங்க நினைத்ததுல 50% நடக்கும், அதுலயும் 50% நடக்காது. சரிங்களா? இன்னும் நீங்க நல்லா தியானம் பண்ணி மனதை ஆழ்நிலைக்கு கொண்டு போயிருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ஆக்கினை துரிய தவத்துல ஆல்பா அலைச்சூழல் வேகத்துக்கு நீங்க வந்துருவீங்க. அதை பத்தின மெடிடேஷன் தான் பிற்காலத்தில் கொடுக்க போறோம். அந்த மெடிடேஷன் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த 13 to 8 மன அலைச்சூழல் வேகத்துக்கு நீங்க உங்க மனம் தானா வரும். அதை நீங்க எல்லாருமே உணரலாம். சரிங்களா? இன்னும் துரியாதீத தவம் அப்படின்னு ஒரு தவம் இருக்கு. உங்களுக்கு ஒரு 5வது தவமா அந்த தவத்தை கொடுப்போம். அந்த தவத்தை நீங்க செய்யும் போது நம்முடைய மனம் இன்னும் ஆழ்ந்து 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 அல்லது விரிந்து 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 செல்லும் போது மனதினுடைய அலைச்சூழல் வேகம் இன்னும் குறையும். அப்ப இந்த 8க்கும் கீழே 7, 6, 5, 4 இந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும். 4 to 7 வரைக்கும் இருக்கிற மனதினுடைய வேகத்திற்கு பேரு தீட்டா அலை என்று பெயர். தீட்டா வேவ். சரி, இது பெரும்பாலும் யார் இந்த நிலையில் இருப்பாங்கன்னா நல்ல தியானம் பண்றவங்க இந்த நிலையில் இருப்பாங்க. அதற்கடுத்து சயின்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, இந்த புதிய பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, நம்ம ஐன்ஸ்டீன், சரிதான, எடிசன், சரிதானுங்களா, இப்படி பல பேர் சயின்டிஸ்ட் நம்ம பாக்குறோம்ல. ஏன் அப்துல் கலாம் ஐயா கூட, சர் சி வி ராமன் கூட, இவங்க எல்லாமே இந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவாங்க. அவங்கள தவம் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் ஏதோ ஒன்றை பற்றி நீங்க ஆழ்ந்து 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 சிந்தனை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க மனதினுடைய வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறையறக்க ஆரம்பிச்சிடும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க அவங்க மனதினுடைய வேகம் குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அது சயின்டிஸ்ட் லெவல். இவங்க நினைக்கிறதுல 75% நடக்கும், 25% மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நீங்க டீப்பா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த துரியாதீத தவத்துல சிவக்களம்னு ஒரு நிலை, இறைவனோடு இணையக்கூடிய ஒரு நிலை. இதுதான் முக்தி, ஞானம், மோட்சம் இதெல்லாம் சொல்றோம்.
அந்த நிலைக்கு போக முடியுமானா நீங்க நாம ஒவ்வொருத்தரும் அந்த நிலைக்கு போக முடியும். சரிங்களா? அந்த நிலைக்கு நாம போறதற்கான ஒரு தியானம் தான் துரியாதீத தவம். அந்த தவத்துல நல்லா பழகணும். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் வராது. ஒரு வருடக்கணக்குல நீங்க ஆழ்ந்து ஆழ்ந்து அந்த தியானத்தை பழகிட்டே வந்தீங்கன்னா உங்க மனதனுடைய அலைச்சூழல் வேகம் 3, 2, 1 அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரும். இது வந்து டெல்டா வேவ். டெல்டா வேவுக்கு அடுத்தது 0. 0வா இருக்கிறது யாருன்னா இறைவன், இறைநிலை. நம்முடைய மனம் 0 அலைச்சூழல் வேகத்துக்கு வந்ததுன்னா இறைநிலையோட மெர்ஜ் ஆயிரும். அதை டோட்டல் சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம். சரிண்ணா? 1 ஃப்ரீக்வன்சியே அந்த 0வை டச் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான். 1ங்கிற ஃப்ரீக்வன்சியே 0வை தொட்டுட்டு இருக்கிற ஃப்ரீக்வன்சி. சில மகான்கள் பாத்தீங்கன்னா சமாதி நிலைக்கு போயிருவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், இவங்கெல்லாம் சமாதி நிலைக்கு போயிட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த இறைநிலையோட போய் மெர்ஜாகி போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள மீட்டு எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் அந்த ஜீவ சமாதியில் இருக்கிறவங்க எல்லாம் 0 லெவலுக்கு போயிடுவாங்க. சரிதானுங்களா? 0 லெவலுக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிதானா? சரிதானா? நம்ம வந்து ஒரு 8ல இருந்து 13 வர்றதே பெரிய கூத்து நம்மளுக்கு. ஏன்னா நம்ம உலக வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா டீப்பா பண்ணா எல்லாராலையும் போக முடியும். இந்த 3 to 1 அப்படிங்கிறது மகான்களோட ஃப்ரீக்வன்சி. ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகளோட ஃப்ரீக்வன்சி 3 to 1 ஃப்ரீக்வன்சி, டெல்டா வேவ். இந்த நிலையில நீங்க எது நினைச்சாலும் நடக்கும். அதே சமயம் எது நடக்குமோ அதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும். ஆனா நீங்க நினைச்சா நடக்கிற அளவுக்கு வல்லமை வந்துடும். இந்த அட்டமா சித்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா சித்தர்கள், சரியானுங்களா? அரிமா, லகிமா, மகிமா, கரிமான்னு சொல்லிட்டு அட்டமா சித்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த அட்டமா சித்துக்களும் நமக்கு கை கூடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரியானுங்களா? உங்க உடலை பிரிக்கணுமா அணுக்களா பிரிச்சுக்கலாம். அணுவை கூட்டி உங்க உடலா மாத்தணுமா மாத்திக்கலாம். உங்க உருவத்தை மாத்தணுமா மாத்திக்கலாம். ஒரு பொருளை உருவாக்கணுமா உருவாக்கலாம். ஒரு பொருளை இல்லாம பண்ணணுமா இல்லாம பண்ணலாம். சரியானுங்களா? கடந்த காலத்துக்குள்ள பயணிக்கலாமா பயணிக்கலாம். எதிர்காலத்துக்குள்ள பயணிக்கலாமா பயணிக்கலாம். சரியானுங்களா? என்ன வேணா செய்யலாம் நீங்க. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி அந்த லெவலுக்கு நம்ம போகணும். சரிங்களா? அது டெல்டா லெவல் அப்படின்னு பேர். அப்ப நம்ம மனதினுடைய அலைச்சூழல் வேகம் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு இருக்கு. சரி, இதுல நம்ம நினைக்கிறது நடக்கிறதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், பீட்டால 75% நடக்காது, 25 நடக்கும். ஆல்பால 50 நடக்காது, 50 நடக்கும். தீட்டால 25 நடக்காது, 75 நடக்கும். டெல்டால 100க்கு 100மே நடக்கும்னு சொன்னேன்ல. இப்போ நம்ம மனதினுடைய அலைச்சூழல் வேகத்தை குறைக்கணும். அலைச்சூழல் வேகத்தை குறைக்கும் போது அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் அபரிமிதமாயிரும். ஒரு மகான் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சியில சொல்லுவாரு. இந்த லோ ஃப்ரீக்வன்சியில சொல்லக்கூடிய எண்ணங்கள் அபரிமிதமான ஆற்றல் கொண்டவை. அவை நேரடியாக பிரபஞ்சத்தோடு கலந்து நீங்க நினைக்கிற விஷயத்தை இம்மீடியட்டா சாத்தியப்படுத்தும், நடத்த வைக்கும். சரிதானுங்களா? அதான் லோ ஃப்ரீக்வன்சி. அப்ப நம்ம எண்ணங்கள் எப்ப நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னா, வள்ளுவர் சொல்றாருல்ல, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின். திண்ணியர்னா என்ன? வலிமை கொண்டவர்களாக, மன ஆற்றல் கொண்டவர்களாக. சரிதானுங்களா? அப்ப நம்ம மனம் எப்ப ஆற்றல் கொண்டதா வலிமை கொண்டதா மாறும், எண்ணங்கள் எப்ப சக்தி மிக்கதா மாறும்னா, இந்த லோயர் ஃப்ரீக்வன்சில நீங்க போய் எதை நினைச்சாலும் அது நம்முடைய ஆழ் மனதிலே பதிந்து, இந்த ஆழ் மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் கனெக்ஷன் இருக்கு, நேரடியான கனெக்ஷன் இருக்கு. ஆழ் மனதுல ஒண்ணு நீங்க போட்டீங்கன்னா அது பிரபஞ்சத்துல இம்மீடியட்டா கலந்து அதை செயல்படுத்திடும். அவ்வளவு ஆற்றல் நம்முடைய ஆழ் மனதுக்கு இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி லோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற விஷயங்கள் முழுமையாக நடக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த நல்லது கெட்டதை யோசிக்கிறதுக்கு தான் தற்சோதனைன்னு ஒரு பயிற்சி. அதை பற்றி நான் பின்னாடி பேசுறேன். சரிதானுங்களா? நீங்க தவம் பண்ணிட்டு நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். ரெண்டுமே நடக்கும்.
சரிதானுங்களா? அசுரர்கள் தவம் பண்ணாங்க, அவங்ககிட்ட அசுர சக்தி பெருகியது. தேவர்கள் தவம் பண்ணாங்க, அவங்களுக்கு தெய்வ சக்தி பெருகியது. அப்ப நீங்க தேவரா அசுரராங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரிதானா? அப்ப நாம தெய்வத்தன்மையில இருக்கிற மக்களா இருந்து தியானம் பண்ணா நம்ம கிட்ட தெய்வ சக்தி அதிகரிக்கும். அசுரத்தன்மை இருந்து தியானம் பண்ணீங்கன்னா அசுர சக்தி அதிகரிக்கும். இந்த தெய்வத்தன்மை அசுரத்தன்மை அடையாளம் கண்டுபிடிச்சு மாத்துறதுக்கு தான் தற்சோதனைன்னு ஒரு பயிற்சியை மகரிஷி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நைட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுதான். அதுல இப்போதைக்கு பயிற்சிகளை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பிற்காலத்துல அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு சொல்ல போறோம். சரிங்களா? அப்ப நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நாம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் மாற்றி அமைப்பதற்கு உங்க எண்ணத்தை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியும். என்ன பண்ணணும்? நீங்க லோ ஃப்ரீக்வன்சியில போய் நினைக்கணும், பாசிட்டிவா நினைக்கணும். சரிதானுங்களா? அதனாலதான் மகரிஷி அவர்கள் தவம் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்துக்களை அமைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் நம்ம வாழ்த்துறோம்ல, தன் வாழ்த்து சங்கல்பம்னு சொல்றீங்க, அப்புறம் மத்தவங்களை வாழ்த்துறீங்க. சரிதானா? உறவினர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், வாழ்க்கை துணை, சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், தொழில்துறை நண்பர்கள், இன்னல் புரிவோர், எல்லாரும் எதுக்கு வாழ்த்துறீங்க? ஏன் வாழ்த்துறீங்க? நீங்க தவம் பண்ணிட்டா உங்க மனதனுடைய அலைச்சூழல் வேகம் குறைஞ்சிரும். உங்க எண்ணத்திற்கு ஆற்றல் அபரிமிதமா இருக்கும். அந்த அபரிமிதமான ஆற்றல் கொண்ட எண்ணத்தை உங்க வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நீங்க இணக்கமா இருக்கிறதுக்கு, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறதுதான் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு மகா மந்திரம். புரியுதா? எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் வாழ்த்து. சரிங்களா? அப்ப வாழ்த்தும் போது அந்த அலைச்சூழல் வேகம் குறைவா இருக்கிறப்ப நீங்க வாழ்த்துறப்ப அந்த வாழ்த்துக்கு பலன் 1000 மடங்கு அதிகம். சரி, ஏன் கோயில்ல போய் ஒரு விஷயத்த நினைச்சா அதுக்கு ஏன் ஆற்றல் கிடைக்குதுன்னா, கோயில்ல அந்த ஆற்றல் அபரிமிதமா இருக்கு. அதனால அங்க போய் நீங்க நினைச்சா அது நடக்குது. சரிதானே? ஏன் வீட்டுல சாமி கும்பிட்டா ஒரு திருப்தி வர்றதில்ல, கோயிலுக்கு போனா திருப்தி வருதுன்னா, அங்க அந்த அலைச்சூழல் வேகம் அந்த லோ லெவல் இருக்குது. இயற்கையா அப்படி வர்ற மாதிரி அங்க முன்னோர்கள் ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனமே கோவிலாகும், ஜீவனே தெய்வமாகும். சரிதானுங்களா? அப்ப அந்த லோ ஃப்ரீக்வன்சில போய் நீங்க எதை நினைச்சாலும் அது நடக்கும். அதற்குதான் தியானத்தை ஆழ்ந்து பண்ணுங்கன்னு எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இந்த தியானத்தை ஆழ்ந்து பண்ணணும்னா உடல் நல்லா இருக்கணும். அப்ப உடற்பயிற்சியை நீங்க தெளிவா ஆழமா உணர்ந்து செஞ்சுட்டே வரணும். நம்ம அடுத்த வகுப்பு இந்த எண்ணம் ஆராய்தல், எண்ணத்தின் சிறப்பு அடுத்த வகுப்புல முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அது முடிச்ச உடனே அடுத்தது உங்களுக்கு உயிருக்கான பயிற்சி காயகல்பத்தை தொடங்குவோம். அது இந்த மாதத்திற்குள்ள கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குவோம். ஏன்னா அது வந்தாதான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும், உடல் மன ரீதியாக. சரி, இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மனதனுடைய அலைச்சூழல் வேகம், எண்ணத்தை ஆற்றல் படுத்தணும் அப்படின்னா உங்க எண்ணத்தினுடைய ஃப்ரீக்வன்சி நீங்க குறைக்கணும். அதுக்கு தியானம் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு மகரிஷி எப்படி சொல்லுவாங்கன்னா, வாழ்த்தும் பயனும் சொல்றப்ப எண்ணத்தினுடைய ஆற்றலுக்கு உங்க மனதனுடைய அலைச்சூழல் வேகம் 40 to 13 வரைக்கும் இருந்தது அப்படின்னா, ஒரு அம்பை எடுத்துக்குங்க, ஒரு வில்ல எடுத்துக்குங்க. சரிதானுங்களா? அந்த நான்ல கயித்துல அந்த வில்ல வச்சு அப்படியே பின்னாடி இழுக்கிறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இழுக்கிறப்ப கொஞ்சம் தூரம் இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது நல்லா இழுக்கிறீங்க, நல்லா இழுத்துட்டீங்க. இப்ப கடைசி வரைக்கும் இழுத்துட்டீங்க அப்படிங்கிறது தான், அந்த கடைசி வரைக்கும் இழுத்தீங்கல்ல, அதுதான் 1 ஃப்ரீக்வன்சி. இதுக்கு மேல இழுத்தா அந்த வில்லு வந்து உடஞ்சிருன்னு சொல்ற மேல அந்த அளவுக்கு நீங்க இழுத்துட்டீங்க. இப்ப விட்டா அந்த அம்பு எப்படி போகும்? மிக வேகமாக அதனுடைய இலக்கை போய் தாக்குவது. கரெக்டுங்களா? அதுதான் 1 ஃப்ரீக்வன்சி. இன்னும் கொஞ்சம் கம்மியா இழுத்துருந்தீங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சி. இப்படியே கம்மி கம்மியா இழுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டே வரும், ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டே வரும். இப்ப 40 ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன? லைட்டா இழுத்துருக்கீங்க, ஒரு 1 இன்ச் இழுத்துட்டீங்க. 40 இன்ச் இழுக்க முடியும்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய வில்லு 40 இன்ச் உங்களால் இழுக்க முடியும்னா 1 இன்ச் இழுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 40 ஃப்ரீக்வன்சியில் இழுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டீங்கன்னா அம்பு கீழே விழுந்து அங்கேயே விழுந்துரும், எங்கேயும் போகாது. இன்னும் பின்னாடி இழுக்க 40 இன்ச் இழுத்துட்டீங்கன்னா உங்க ஃப்ரீக்வன்சி 1 ஆயிரும். இப்ப விட்டீங்கன்னா நீங்க நினைச்சதை அது நடத்திடும். சரிங்களா? அப்ப மனதினுடைய ஆற்றல் எப்ப அதிகப்படும்னா, மனதினுடைய அலைச்சூழல் வேகம், எண்ணத்தினுடைய வேகம் குறையும் போது மனதிற்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா?
சரி, இதே தியானத்துல பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னும் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லல. அடுத்த வகுப்புல நான் அதை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். பிராக்டிக்கல் மீன்ஸ் வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள். உலகம் முழுக்க இந்த எண்ணத்தை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள். ஒரு நோயை சும்மா எண்ணத்தால நினைச்சு குணப்படுத்த முடியுமா? குணப்படுத்த முடியும். எந்த நோயை? கேன்சரையே குணப்படுத்த முடியும். எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் உங்க உடல்ல இருக்கிற கேன்சரை குணப்படுத்த முடியும் எண்ணத்தினால். இது கொஞ்சம் உங்களுக்கு திடுக்கிற தகவலா இருக்கும். உங்கள் எண்ணம் நினைத்தால் கேன்சரை உங்க உடலில் உருவாக்கவும் முடியும். சும்மா நினைச்சிடாதீங்க உங்க எண்ணங்களை. சரிதானுங்களா? எண்ணத்தை என்ன சொல்லுவாங்க மகரிஷி? எண்ணத்திற்கு அப்பால் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எண்ணத்தை கடந்து ஒண்ணுமே இல்லைங்க. சரிதாங்க? எண்ணத்துக்குள்ளதான் அத்தனை உங்க வாழ்க்கை, உங்க இன்பம், துன்பம், ஏற்றம், இறக்கம் எல்லாம் எண்ணத்துக்குள்ள அடக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எண்ணம் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க உடம்புக்குள்ளேன்னு. சரிதானே? அது வேணா சொல்லிட்டு நிறைவு பண்ணட்டுமா? இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. சரிங்களா? இது நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு முறை இப்ப சொன்னா கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்களேன். இதை பத்தி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடுங்க. சரிதானுங்களா? இப்போ கண்ணை மூடிட்டீங்களா? கண்ணை மூடிக்கணும். நான் சொல்றது அப்படியே பாவனையா செய்யணும். இப்போ ஒரு ஊருக்கு ஒரு கார்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க ஃபேமிலியா. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படியே கார்ல ஃபேமிலியா போயிட்டு இருக்கீங்க. போற வழியில ரெஸ்டா ஒரு இடத்துல நிறுத்துறீங்க. நிறுத்துற இடம் கொஞ்சம் ஒரு மரம் நிழல்ல நிறுத்துறீங்க. அது ஒரு புளிய மரம். சரிங்களா? அங்க இறங்கி ஒரு 5 நிமிஷம் நிக்கிறீங்க. பார்த்தா மேல புளியங்காய் இருக்கு. பச்சை புளியங்காய் அப்படியே கொத்து கொத்தா தொங்குது. சரிங்களா? உங்க வீட்டுக்கார்ட்டே பக்கத்தால் கூட வந்தவங்ககிட்டயே அதை பொறிச்சு கொடுங்கங்கிறீங்க. அவர் ஒரு கல் எடுத்து தட்டி அந்த புளியங்காய் கீழே விழுந்துருச்சு. பச்சை புளியங்காய். சரிதானுங்களா? அதைய வாங்கி கழுவிட்டு அதை அப்படியே உங்க வாயில வச்சு ஒரு கடிங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. பச்சை புளியங்காய். சரிதானா? இன்னும் அதுக்கு உப்பு மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க அப்படி சாப்பிட்ற மாதிரி நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பார்த்தீங்களா? சரி, இப்போ அப்படியே அதை சாப்பிட்டு அப்படியே வர்றீங்க. சரிதானுங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு உங்க ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றீங்க. ரிட்டர்ன் வர்றப்ப நிறுத்துறப்ப ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு நிறுத்துறீங்க. நிறுத்தியாச்சு. என்ன ஜூஸ்? லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு நிறுத்துறீங்க. சரிதானுங்களா? இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த லெமன் அவர் கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த லெமன் எடுத்து சிலர் சாப்பிடுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்க கோயிலுக்கு காவடியெல்லாம் எடுத்துட்டு போவோம் முதல்ல. அப்போ பாத்தீங்கன்னா லெமன் எல்லாம் வெட்டி வாயில போட்டுடுவாங்க. அது மாதிரி அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம். உடனே எடுத்து அதில் அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்க இப்போ இருக்கிறீங்க. அந்த லெமன் அவங்க வெட்டி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து அப்படியே உங்க வாயை திறந்து ஒரு 4 சொட்டு அப்படியே விடுங்களேன். அந்த எலுமிச்சம் பழத்தை அந்த சாறு அப்படியே உங்க 4 சொட்டு உங்க நாக்குல விட்டுட்டு அந்த டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி. அப்புறம் அவர் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. குடிச்சிட்டு வந்துட்டோம். சரி, இப்போ என்ன நடந்ததுன்னு யோசிங்க. கண்ணை திறங்க. உங்க வாய்க்குள்ள என்ன நிரம்பி கிடக்குதுன்னு பாருங்க. உமிழ்நீர். நீங்க பாவனை செய்திருந்தா உங்க வாய் முழுக்க நிரம்பி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல ஒரு சுரப்பி. இந்த உமிழ்நீர் எப்ப சுரக்கும்? நீங்க ஏதாவது ஒரு வாய்க்குள்ள ஒரு பொருளை போட்டு மென்னீங்கன்னா அந்த பொருளினுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி உமிழ்நீர் சுரந்து அதை ஜீரணம் செய்யும். அதான் உமிழ்நீரோட வேலை. 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள், 6 உமிழ்நீர் சுரப்பி உங்க வாயில் இருக்கு. அது உமிழ்நீரை சுரக்கணும்னா நீங்க வாய்க்குள்ள ஏதாவது போட்டு மெல்லணும். அந்த டேஸ்ட் நீங்க கொடுத்தாதான் நடக்கும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணி புளியங்காய் உண்மையாலுமே நீங்க கண்ணுல கூட பார்க்கல, கையில எடுக்கல, வாயில வைக்கல, சுவைக்கவும் இல்லை. நினைத்தீர்கள் அங்கு உமிழ்நீர் சுரக்கப்பட்டது. எலுமிச்சம்பழத்தை எடுத்து வாயில புளிஞ்சிடலான்னு நினைச்சீங்க, அங்க உமிழ்நீர் சுரக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு உமிழ்நீருக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதானுங்களா? பிரியாணி வாசம் மூக்குல போனோன்னே உமிழ்நீர் சுரக்குதுன்னா பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உமிழ்நீரை உங்க உடம்பு சுரந்துருக்கும்.
அந்த கெமிக்கல் அந்த ரசாயனத்தோட அது சுரந்திருக்கும். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் எண்ணம் நினைத்தால் உங்க உடலுக்குள்ளே ரசாயனத்தை உற்பத்தி செய்ய முடியும். ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்து ஒருத்தர், நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் குறுக்கால வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நெஞ்சு அடைச்சு விடும். பார்த்துருக்கீங்களா? நீங்க பிரேக் போட்டு நிறுத்திட்டீங்க, அப்படியே கப்புன்னு ஆயிரும். சிலருக்கு வேர்த்து விறுவிறுத்துரும், சிலருக்கு பயமாயிரும், நர்வஸ் ஆயிரும். சரிதானா? இதே உங்க மேல ஏதாவது வண்டி வர்ற மாதிரி நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, யூரினே போயிடும். சிலருக்கு மோஷனே போயிரும் பயத்துல. இப்ப இன்னும் அடிப்படையில உங்களுக்கு உடம்புல, ஆனால் உங்க மனசுல பக்குன்னு ஆச்சு பாருங்க, ஹார்ட் பீட் எகிரிரும், மூச்சு லங்ஸ் வேகமா வேலை செய்யும், உங்க அட்ரினலின் ஹார்மோன் சுரந்துரும். புரியுதா இல்லைங்களா? அதான் வடிவேல ஒரு படத்துல பாத்துருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பாரு, நடக்க முடியாம அடிபட்டு படுத்து கிடப்பாரு, எந்திரிக்கவே முடியல, நடக்கவே முடியலையும் பாரு. சரிதானே? யார வந்து பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு வந்துருச்சுன்னு உடனே பாருங்க, அவர் படுத்து கடந்தவர் எந்திரிச்சு ஓடுவாரு. பக்கத்து பெட்ல இருக்கிற ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுவாரு வேற, அது வேற கூத்து. அப்ப எங்க போச்சு, என்ன ஆச்சு உங்க உடம்புல? இந்த பாம்பு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனேயும் உங்க பாடி என்ன ஆயிடுச்சு, அட்ரினல் ஹார்மோனை சுரந்துருச்சு. அது சுரந்த ரத்தத்துல கலந்த உடனேயும் அது மொத்த உடம்புல இருக்கிற ஆற்றலை, எனர்ஜி வெளிப்படுத்தி எந்திரிச்சு ஓடுறாரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்கள் எண்ணம் நினைத்தால் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை வேணா உண்டு பண்ண. அதான் நான் சொல்லிட்டேனே, கேன்சர் இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு கேன்சரை வர வைக்கவும் முடியும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவர் நினைச்சாருன்னா வந்துடும். அதே நபர்கிட்ட உனக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லி அவர் நம்பிட்டாருன்னா அவருக்கு கேன்சர் மறையும். இப்படி உடல் நோய்கள் மட்டுமல்ல, சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அது எல்லாவற்றுக்குமே எவிடன்ஸோட நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல என்ன பண்றேன், எங்கெங்க என்னென்ன நடந்தது, இந்த எண்ணத்தால எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தின் மேல பிடிப்பு வரும். நீங்களும் அப்படி நினைக்கிறக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லதா நினைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ம வாழ்க்கை நல்லதா மாறிடும். இவ்வளவுதாங்க, சிம்பிள். சரிதானா? இதை நம்ம அடுத்த வகுப்புல இதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. உங்க வாழ்த்து நிறைவு செஞ்சிருவோம். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு.